அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு துளசிபன் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெயில் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து 2 வேளையும் தண்ணி கொடுக்கறதுனால பூக்கள் வந்து தொடர்ந்து பூத்துட்டு தான் இருக்குது. அரிசி வந்து கழுவி வந்து காய போட்டிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அதிரசம் வந்து செய்ய போகிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அதனால் அரிசி வந்து அலசி வீட்டுக்குள்ளேயே வந்து நான் வந்து ஃபேன்லேயே கொஞ்ச நேரம் போட்டிருந்தேன். இதுக்கு வந்து பொன்மணி பச்சரிசி இருக்குது பாருங்கள், நல்ல குண்டு குண்டாக இருக்கும். நம்ம இட்லி அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த அரிசி தான் வந்து வாங்கியிருக்கேன். அதிரசம் தான் வந்து செய்கிறதுக்காக அரிசி வந்து கழுவ போகிறேன். இது வந்து அரைப்படிக்கும் கூட இருக்கும் இந்த சிட்டி, இதால் 2 சிட்டி வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு வந்து பாப்பாவோட அப்பா மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அவங்க வந்து நம்ம பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்து செஞ்சுட்டு வந்திருந்தாங்க அதிரசம். இப்போ அவங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன், நம்ம திரும்ப வந்து அதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் இன்னும் செஞ்சது கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் சரி வீட்டுக்கு தான் வந்து செஞ்சுருக்கேன். இது வரைக்குமே வீட்டுக்கு தீபாவளி அந்த மாதிரி டைம் மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். இடையில கூட நான் செய்ய மாட்டேன். பசங்க கூட சொல்லுவாங்க, தீபாவளிக்கு எல்லாமே செய்கிறீங்கம்மா, இடையிலலாம் ஒன்று ஒன்றா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் நமக்கு அந்த தீபாவளிக்கு தான் அந்த ஒரு சுறுசுறுப்பு வருது, மற்ற நாள் நமக்கு செய்ய முடிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ அதே மாதிரி நம்ம திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதுனால அரிசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம இப்போ வந்து கழுவி உள்ளேயே ஃபேனில் காய வைக்க போகிறோம். இது வந்து கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா படியில் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். 1 கிலோ நம்ம வாங்கினோன்னா வீட்டில் இருக்கிற நம்ம படியால் அளக்கும் போது ஒரு படிக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெல்லம் வந்து மெஷர் பண்ணிக்க வேண்டியதுதான். க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள் அரிசி, நம்ம எந்த சுத்தம் பண்ண தேவையில்லை கடையில் வாங்கினதுனால. ஆனாலும் நம்ம கழுவணும். கழுவி தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேனில் வந்து காய வைக்கணும். கொஞ்சம் ஈரமாகவே நம்ம அரைக்கணும்ல அதிரசத்துக்கு, அதனால் வெயிலெல்லாம் போடக்கூடாது. ஃபேன் கூட தேவையில்லை, சும்மா வீட்டுக்குள்ளே வச்சாவே போதும். ஃபேன் போட்டால் கூட கொஞ்சம் சீக்கிரம் ஈரம் வந்து இழுத்துக்கும். அதனால் ஒரு நல்ல காட்டன் துணியில் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க வந்து கொடுக்கணும். தீபாவளிக்கு நான் செஞ்சப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. வெல்லம் பாகு வந்து கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து நம்ம பாகு அரிசி மாவு போட்டு கிளறிட்டு பாத்திரத்தில் மாற்றி வைப்போம்ல, அப்போவே ரொம்ப கட்டியாகிடுச்சு. அதிரசம் ஒரு 2 நாள் புளிக்க வைப்போம்ல, அதுக்கப்புறம் இருக்கும்ல, அது வந்து அன்னைக்கே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2-3 நாள் புளிக்க வைக்கும்போது இன்னும் நல்லா கெட்டியாகிடும். நம்ம கைக்கு மாவு கூட எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வெல்லம் எடுத்து பாகு காய்ச்சி ஊற்றினா அந்த மாவு வந்து இலகிடும். அதிரசம் வந்து கரெக்டாக எல்லா டைமுமே நமக்கு வந்து பாகு வருமானு சொல்ல முடியும். ஏன்னா வெல்லத்தோட தன்மை ஏற்ற மாதிரி இருக்குது. சில வெல்லம் வந்து பாகு வந்து கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல கட்டியாக வந்துடும். சில டைம் வெல்லத்தை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இருந்துச்சு. அதனால் ஒரு டைம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நமக்கு வரப்போ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறத. ஏன்னா ரொம்ப வருஷம் செய்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம கொஞ்சம் வருஷமாக தான் நான் செஞ்சிட்ருக்கோன்னும் போது ஒரு சில டைம் கரெக்டாக வரும். இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், நான் வெல்லம் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கூட வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ன்றதுனால பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் முன்ன பின்னாலும் நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிலர் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா அரிசி வந்து கொஞ்சம் தண்ணி இழுத்துருச்சு. ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்படி ஈரமாகவே இருக்கணும் அரிசி, நம்ம கையில் அள்ளும்போது. அரைக்க வந்து கொடுத்து விட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது மில்லு, கூட்டம்லாம் இருக்காது, எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். உடனே அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால் அவங்க வந்து பாப்பாவோட அப்பாட்ட அரைக்க மிஷினுக்கு வந்து கொடுத்து விட்டுருக்கேன். அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வெல்லம் முடிச்சு வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். ஏன்னா மாவு சூடாக இருக்கும்போதே நம்ம பாகு வந்து போட்டு மாவில் போட்டு கிளறணும். அதனால் கூட்டம்லாம் இருக்காது இல்லையா, உடனே வந்துடுவாங்கங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், வெல்லம்லாம் உடச்சிக்கிட்டு இருந்தேன். வந்தது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாகு தான் நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். நம்ம 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் 3/4 கிலோ வெல்லம் போதுமானதாக இருக்கும். ஆனால் 1க்கு 1 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லமும் செய்வாங்க. இந்த டைம் நான் எப்பயுமே 3/4 கிலோ தான் எடுப்பேன். இந்த டைம் 1 கிலோவும் நான் போட்டேன். இது எப்படி, ஏன்னா சமமாக போட்டால் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து நம்ம வந்து மண் ஏதாச்சும் இருக்கும், நம்ம நல்லா வந்து கரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் பாகு எடுக்கணும். அப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நான் ஊற்றுறேன் பாருங்கள், அதாவது 1/4 டம்ளர் கூட இல்லை தண்ணி, கொஞ்சம் தான், 1/4 டம்ளருக்கு கம்மியாக தான் நான் ஊற்றினேன். ஆனால் அதுவே ஊற்ற தேவையில்ல,
சும்மா தெளித்த மாதிரி ஊற்றணும். அப்படின்னா நமக்கு நல்லா கட்டியாக வரும். நான் வந்து கொஞ்சம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு லிக்யூடாக இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெல்லம் வந்து கரையணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அருவாமனையிலையும் வெல்லம் வந்து எங்கள் அம்மா அருவாமனையில் தான் சீவின மாதிரி வச்சுப்பாங்க. நம்ம வந்து கத்தியாலையும் நல்லா சீவி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உடைச்சோன்னு வச்சுக்கங்களேன், ஒன்று பவுடராக இருக்கும், ஒரு வெல்லம் கட்டியாக இருக்கும். பவுடராக இருக்கிற வெல்லம் சீக்கிரம் கரைஞ்சிரும், கட்டியாக இருக்கிற வெல்லம் கொஞ்சம் லேட்டாகும். அப்போ பாகு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் முடிஞ்ச அளவு நம்ம சீவிக்கலாம். பாகுன்னாவே நம்ம சீவிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அது அந்த மெல்ட் ஆகிற டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா பாகு வந்து கரைச்சிட்டு வெல்லத்தை வந்து கரைச்சி சூடு பண்ணிவிட்டு இப்போ நான் வடிகட்டுறேன். இல்லை மண் தூசு எது இருந்தாலும் தங்கிடும் அடியில். அதனால் இப்படி தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் செய்யணும். இல்லைனா மண் நொரன்னு இருக்கும் அதிரசம் சாப்பிட்றப்ப. நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள். ஆனால் நான் ஊற்றுற மாதிரி வருது, அப்படியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கணும். அடுத்தது பாகு வந்து இப்போ நம்ம பதம் வந்து பார்க்குறதுக்கு தான் காய்ச்ச போகிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா நுரத்தட்டி வருது பாருங்கள். நுரத்தட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு எடுத்து பார்க்கும்போது கரையுது பாருங்கள். இந்த மாதிரி கரையாமல் நிற்கணும். எடுத்து அப்படியே மிட்டாய் மாதிரி உருட்டும் போது உருண்டு வரணும் கையில். அதுதான் பதம். அந்த பதத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அது முருகலாகவும் ஆகிடக்கூடாது, தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ சிம்மில் வச்சுக்கணும். டக்குன்னு மாறும் அதோட ஸ்டேஜு. அதனால் சிம்மில் வச்சுட்டு டக்குன்னு பார்த்துட்டு ஒரு 2-3 டைம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். கரைஞ்சிட்டே இருந்துச்சு. கையில் அள்ளுறதுக்கு வரணும். அந்த மாதிரி வராமல் கரையிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம பாகுபதம் கிடையாது. உருட்டுற மாதிரி வரணும். கையில் உருட்டும் போது இப்படி வரணும் மிட்டாய் மாதிரி. அதனால் ஒரு 3 டைம் ஆச்சு நான் பாகு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் செஞ்சு நான் பாருங்கள், பாகில் வந்து மாவை சிலர் போட்டு கிளறுவாங்க, சிலர் மாவில் வந்து பாகை வந்து கரண்டியால் அள்ளி ஊற்றி கிளறுவாங்க. எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் நம்ம சூட்டோட கிளறிக்கிட்டே இருக்கணும். எனக்கு கிளறும் போது டைட்னஸ்ஸே வரல பாருங்கள். டைட்டாக வரணும், கிளறும் போதே டைட்டாக வரணும். ஆனால் வரவே இல்லை. கொஞ்சம் டைட்டாக இல்லைன்னா கூட 2-3 நாள் புளிக்க வைக்கும்போது மாவு வந்து டைட் ஆகிடும். அதை நம்ம என்னென்னு பார்த்துக்கணும். நல்லா வந்து ஒரு உடன் கரண்டி வச்சு தான் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம். அது எனக்கு கூட தான் இருந்துச்சு. 3/4 கிலோ வெல்லம்ன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த டைம் வந்து வெல்லம் கூட எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சு பார்த்தேன், ரொம்பவும் கட்டி வரல. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு அதையும் மிக்சியில் நல்லா ஈர அரிசியை போட்டு மாவு இடித்து திரும்ப நான் வந்து சேர்த்தது எனக்கு கரெக்டாகிடுச்சு. அதுதான் பாருங்கள். அதனால் வெல்லம் வந்து நம்ம 3/4 கிலோ எடுத்தாவே போதும். 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கிலோ வெல்லம் எடுத்ததுனால பாகு எனக்கு ரொம்ப கூட வந்துச்சு, மாவு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் கட்டி வரல. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கொல்லைப்பக்கம் வந்து ஸ்டவ் வந்து எடுத்து வச்சு ஃப்ரீயாக காத்தோட்டமாக செய்யலாம், உள்ளே வந்து ரொம்ப வெயிலில் வேர்க்குன்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன். பசங்க 2 பேரும் வீட்டில் இருந்ததுனால அவங்களும் வந்து பாய் போட்டு உட்காந்துட்டு என்கிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டே இருந்தாங்க. அதனால் எனக்கும் ஒன்றும் தெரியல, அவங்க கூட பேசிட்டே நானும் செஞ்சுட்டேன். பாப்பா பாபிடால் வச்சு அதுக்கு மேக்கப் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்களா, நான் அப்படியே செஞ்சுட்டேன். எனக்கு 1 கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 கிட்ட அதிரசம் வந்துச்சு. பெருசாக போட்டோன்னா 40 வரும், குட்டி குட்டியான ஒரு 50 வரும். இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதிரசம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா, கலராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா ஒன்று தான் போட்டு எடுக்கணும், கடைசியாக முடிக்க போகிற டைம். அதனால நான் 2-3 போட்டுட்டேன், டைம் ஆகுது, கடைக்கு போகிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கோன் போட்டு விட்டாங்களே மெகந்தி, அது வந்து திரும்ப வந்து கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது செகண்ட் டைம் வந்து அவங்க ஒரு டிசைனை என் கையில் போட்டு பழகிக்கிறாங்களாம். அடுத்த டிசைன் எனக்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அப்புறம் அதிரசம் செஞ்சு முடிச்சுட்டு கடைக்கு போகிற வேலை. 2 ஃபங்க்ஷன், அக்கா பொண்ணுக்கும் தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து உங்கள் மாமா வீட்டு ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷனுக்குமே ட்ரெஸ் எடுக்கணும், பழம் ஸ்வீட்டு எல்லாமே வாங்கணும். அப்படிங்கிற 2மே வந்து மஞ்சள் நீராட்டு விழா தான். ஆனால் ஒரே மாதிரி தானே பர்ச்சேஸ் இருக்கும், வாங்கியாச்சு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த சோப்பு சீப்பு இதெல்லாம் வாங்கி வைப்பாங்கள்ல, சோப்பு சீப்பு கண்ணாடி பொட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் நெயில் பாலிஷ் இந்த செட் இருக்கும் இல்லையா, அது 2 பேருக்கும் தனித்தனியாக வாங்கியாச்சு. 2 பேருக்குமே ஃப்ராக் தான் வந்து எடுத்திருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஃபங்க்ஷன் ஒரே டைம், அதுதான் சிக்கலாக போயிடுச்சு.
அப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இவங்க பாப்பாவோட அப்பா மாமா வீடு, அதனால் வீட்டு பக்கத்துலேயே உள்ள மண்டபம் தான். காலையில் அங்கே பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் தூரமாக போனோம் அக்கா வீட்டுக்கு. அங்கே வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு அங்கே போயிட்டு தனியாக பழம், ஸ்வீட்டு, பூவு இதெல்லாம் ஒன்றா தானே வாங்கியிருந்தேன், தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்வீட் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு தான், அவங்க மாமி வந்து எங்களுக்கு வந்து அதிரசம் வந்து செஞ்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு செஞ்சுருந்தேன். அக்கா வீட்டுக்கு ஸ்வீட் கடையில் வந்து வாங்கிட்டு நிறைய என்னால் செய்ய முடியல, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இல்லையா, எனக்கு வந்து நான் 50 அதிரசம் போடுறதுக்கே டயர்டாகிடுச்சு. நிறையெல்லாம் நம்ம இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தான் பழகிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு வந்துட்டோம், வந்து வச்சு கொடுத்துட்டோம், யாருமே வரல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நாங்கள் வச்சு கொடுத்துட்டு மதியானம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் எங்களால் வர முடியல, லேட் ஆகிடுச்சு. எங்கள் அக்கா வீட்லேயே லேட் ஆகிடுச்சு. அங்கேயும் கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் போனோம், போயிட்டு அதுக்கப்புறமா குளிக்க வச்சுட்டு உட்கார வச்சு செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டு சூப்பராக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சண்டே அன்னைக்கு இப்படி தான் எங்களோட ரொட்டீன் வந்து இருந்துச்சுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you so much.